வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது இப்போ நான் சுமி வீட்டுக்கு கிளம்பி நான் போய்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், நேற்று சுமியோடைய வீடியோவை பார்த்தேன். நைட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸில் பார்த்தா எங்கேயோ அப்படியே நடந்து எங்கேயோ போகிறாங்க. அப்படியே மனம் போன போக்கில், கால் போன போக்கில் அப்படியே எங்கிட்டோ போகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு அதை காலையில் பார்த்தேன். எந்திரிச்ச உடனே அந்த வீடியோ தான் எனக்கு முதல் வீடியோவாக வந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு மனசு அப்போ இருந்தே லேசாக ஒரு உறுத்தல். என்னடா அது, நம்ம நம்ம குடும்பத்தையும் விட்டுட்டோம். பெரிய பையனும் அந்த பக்கம் தனி குடித்தனம் போயிட்டான். சின்ன பையன் கொஞ்சம் விவரம் இல்லாதவன் வீட்டில் இருக்கிறது இல்லை. காலையில் எந்திரிச்சாமா சாப்பிட்டோமா வேலைக்கு போகிறோம்னு சொல்லி வேலைக்கு போயிடுறேன். ஒத்தையிலே இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்கும். 100% இல்லாமலாம் இருக்காது. என்னதான் சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி நானும் ஃபோன் பண்ணி கேட்டுருவோங்கிறதுக்காகத்தான் காலையில் இப்போ நான் ஃபோன் பண்ணினேன். இப்போ ஃபோன் பேசிட்டு தான் உங்கள்கிட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் அது வரைக்கும் நான் நினச்சிருந்தது வேற. இப்போ நான் நினச்சிருக்கிறது வேற. அதாவது, என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி இருக்க, எதுக்கு நைட்டு எங்கே போன, திருப்பி எஸ்பி ஆஃபீஸரு கமிஷனர் ஆஃபீஸுன்னு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதுவும் பிரச்சனையை திருப்பி தூண்ட போறியா, வேறு மாதிரி எதுவும் கொண்டு போக போறியான்னு கேட்டேன். எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன. எனக்கு மனசு ரொம்ப உளைச்சலாக இருக்குது. நான் ரொம்ப நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன். எல்லாம் அவன் பெரியவன் அங்கிட்டு போயிட்டான், சின்னவன் வேலைக்கு போயிடுறான். வேறே இந்த நாய்க்குட்டிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அவனையும் கூப்பிட்டு விட மாட்டேங்கிறான். பேரனே வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாலும் பெரியவன் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறான். நான் ஒத்தையிலே இருக்கேன் வீட்டுக்குள்ளே. எனக்கு ஒரு மாதிரி மைண்டே ரொம்ப அப்செட் ஆகி போய் நானே ஏதாவது எனக்குள்ளேயே பண்ணிக்கிருவேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுதுங்க. நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க. முந்தியாவது வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், இல்லை வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது வந்துட்டு போனீங்க. நான் தான் மீடியாவுக்காகவும் வீடியோவுக்காகவும் என்னைய ஒரு கெத்தாக காட்டிக்கிறதுக்காகவும் என் பேடு கமெண்ட் போடுறவங்க என்னைய போட்டு கொலையாக கொள்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த வந்தவொடனே அவன் கறி வாங்கி கொடுத்தவனையும் சோளக்கருது வாங்கி கொடுத்தவனையும் அவன் பின்னாலேயே நீ போயிடுற. அவன் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க போகிற, உன்னை அவன் பேசி ஆப்பாக்கிடுறான். இப்படி நீ எதுக்கு, நீ இந்த பொம்பளை அந்த பொழப்பு உனக்கு தேவையா? ஒரு புருஷனை கூட உன் கைக்குள்ளே வச்சுக்கிறாத அளவுக்கு நீ என்ன அப்படி என்ன பொண்டாட்டி, உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் என்னை ஏற்றி ஏற்றி விடுறாங்க. நானும் உங்களை எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். 6 வருஷமாக இல்லாட்டினாலும் இந்த 2 வருஷமா எல்லாரும் கேட்குறாங்க, 6 வருஷமா அப்போ எங்கே போனோன்னு சொல்லி சூர்யா கேட்குறான். ஆனால் 6 வருஷமா இல்லாது இப்போ எனக்கு 2 வருஷமா உங்கள் துணை தேவைப்பட போய் தான் நீங்கள் குடும்பத்துக்கு தலைவனாக வந்துருங்க, வாங்க 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 நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் எதையுமே காதில் வாங்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் அவளுக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வர்றேங்கிறீங்க. அவளுக்கு வீடு வாசல் வாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாதாங்க? அவள் என்ன அப்ராணியா, இல்லை வாயில்லா பூச்சியா? ஒரு விஷயம் பேசுனா அதை 1000மாக பேசி மீடியாவில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதுக்கு அவளுக்கு திறமை இருக்குது. யூடியூப்பில் வருமானம் வருது, ஃபேஸ்புக்கு வருமானம் வருது. எல்லா வகையிலையும் அவளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு, அவள் குடும்பத்தை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு திறமை இருக்குது. சேஃப்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. பிள்ளைய சேஃப்டி ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா போய் பார்த்துக்கிறா. புருஷங்காரே இல்லாட்டினாலும் அப்பப்போ நீங்கள் இந்த பக்கம் 6 மணிக்கு லைவ் போட வர்ற நேரம் புருஷங்காரங்கிட்டையும் பேசிக்கிறான். ஆக மொத்தத்தில் அவள் சேஃப்டியாக தான் இருக்கா. நீங்கள் தாங்க என்னையே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இந்த கண்ணாடியை போட்டு எனக்கு சரியாக எழுத்து படிக்கவும் முடியலை. தலையெல்லாம் வலிக்குது. முக்கியமான காரணம் எனக்கு இந்த மன உளைச்சல் ஆகிறது, தலைவலி வர்றதுக்கு முக்கிய காரணமே நான் போட்டிருக்கிற கண்ணாடி தான். நீங்கள் வாங்கி கொடுத்து இப்போ 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. அப்போ உள்ள கண்ணாடியில் உள்ள பவர் வேறு. இப்போ எனக்கு கொஞ்சம் நாள் ஆக 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 பவர் மாறுது. அப்படிங்கும்போது கண்ணாடியை நீங்கள் மாற்றி கொடுக்கணும். கண்ணாடி ஆர்டர் போட்டு இப்போ 1 வாரம் ஆச்சு. அவங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம். 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுத்தா கண்ணாடியை கொடுத்துட போகிறாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து தர மாட்டேங்கிறீங்க. என் விஷயத்தில் ஒரு துளி கூட அக்கறை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நாய் கூட விளாட்றேன் கொஞ்சிறேன்னு சொன்னால் எனக்கு வேறு யார் இருக்கா துணை? அந்த ஜீவராசிகள் பாவம் வாயில்லா ஜீவன். அதுகளுக்கு ஏதோ அந்த ஒரு நாய் தான் அங்கே கிடந்துச்சு, கருப்புங்கிற நாய். அது குட்டி போடுறத பார்த்துக்கிட்டு அது கொஞ்சம் பாலை வாங்கி ஊற்றிட்டு ஏதோ என் பொழப்பை நான் அங்கனக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என் பொழுதை கழிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு நான் 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் இந்த சுகைல்கிட்டலாம் நான் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அவனுக்கு எனக்கு உண்மையான சண்டை தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வீடியோவை பார்த்தா கூட உங்களுக்கு ஆன்லைனில் நான் இருக்கிற மாதிரி தான் காட்டும். இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு யூடியூப்போ பார்க்குறோம்னா எத்தனை மணி வரைக்கும் பார்ப்போம்? தூக்கம் வராத வரைக்கும் பார்ப்போம். அதை மாதிரி அவங்களுக்கு தூக்கம் இல்லை. அதனால் உட்காந்துக்கிட்டு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ அதை நம்ம நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் என்னமோ அவன் சுகல் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. என்னைய புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா? நான் அனாதையா? கட்டின புருஷன் இருந்தும் அவன் போய் அங்கே போய் கிடக்குறான். உங்கள் என்னையே தான் சொல்கிறேன். கட்டின புருஷன் இருந்து நீங்கள் அங்கே போய் கிடக்குறீங்க. அதே மாதிரி பிள்ளைய இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் கூட இல்லை.
ஒய்ஃபு கனெக்ஷன் தான் உங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ ஒய்ஃபை கனெக்ஷனும் எனக்கு இல்லாமல் போயிடுது. அது பார்த்தா நெட்டே எடுக்க மாட்டேங்குது, லைவ் போட முடியலை, ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாமே அவளுக்கு நல்லா செய்கிறீங்க, அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. டூ வீலர்லேருந்து, நகையிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, ஏன்னா கறி மீன் இப்போ தான் 4 நாளாக சைவம் அது இதுன்னு சாப்பிட்றீங்க. இதுக்கு முன்னால் பூரா அசைவம் தானே சாப்பிட்டீங்க. நல்லா வாங்கி கொடுக்குறீங்க, இதை வீடியோவாக வேறு எடுத்து போடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம புருஷன் நம்ம கூட இருந்து நம்மளுக்காக எல்லாம் செஞ்சவர் இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்த கூத்தியாளுக்காகவும் பப்பாட்டிக்காகவும் இவ்வளோ தூரம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. அவள் பிள்ளைக்கு பிறந்த நாள்னா வேகமாக போய் கேக்கு வெட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. வேற வந்து திருச்செந்தூர் போகணுங்கிறாரு. இது போக வந்து எல்லா இடத்துலையும் சுற்றுலாவுக்கு கூட்டு போகிறாரு, செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் என் பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி வரும்போது அதை விட்டுறாரு. மற்ற பிள்ளைய நினைக்கிற மற்ற பிள்ளை மேலே வைக்கிற பாசத்தை கூட பெத்த பிள்ளை மேலே வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓவர் அப்போ என்கிட்ட பேசி அழுதாங்க. எனக்குமே வந்து மனசு வந்து கொஞ்சம் யாரும் கோச்சுக்கிறாதீங்க, நான் வந்து ஒரு இறக்க சுபாவம் உள்ளவன். என் தங்கச்சி பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், மாப்பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், என்னை எதுவும் திட்டாதீங்க, என்னை கழுவியும் ஊற்றாதீங்க. காரணம் என்னென்னா, நான் எங்கேயும் போய் மூணாவதாக போய் ஒரு வப்பாட்டி வீட்டுக்கோ ஒரு கூத்தியாலை பார்க்கவோ நான் போகலை, இல்லை புதுசாக எந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் நான் பிடிக்கலை. என் குடும்பத்தில் என் மனைவியை போய் பார்க்குறதுக்கு நான் போகிறேன். அதனால் வந்து ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இதெல்லாம் வந்து அப்போ நாங்கள்லாம் அப்படி முட்டாளா அப்படிலாம் கேட்க வேணாம். இது வந்து ஒரு யதார்த்தமானது. அப்புறம் நான் இந்த 3 நாளைக்கு திருச்செந்தூர் கிளம்பிடுவேன். நாளைக்கு இன்றைக்கி கிளம்புனோம்னா நைட்டு கிளம்புவோம், இல்லைன்னா நாளைக்கு காலைல போகிறோம். அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு இந்த சூர்யா ஏதோ முத்தாரம்மன் கோயிலாம்ல தூத்துக்குடி பக்கத்தில், அங்கேயும் போகணும்ட்டாங்க. போயிட்டு பக்கத்தில் அப்படியே வேறு ஏதாவது பிளேஸ் இருந்தால் போயிட்டு வர்றதுக்காக கிளம்புறோம். வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும். அதுக்காக பப்பு விடுறதுக்காகன்னு சொல்லியும் நினைக்காதீங்க. ஏன்னா பப்புவை நான் கூப்பிட்டு வரவே இல்லை. இப்போ எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் மாத்திரம் தான் வந்திருக்கேன். இப்போ கண்ணாடியை வாங்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான பொருளை வாங்கிட்டு போய் பார்த்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கணும்ட்டாங்க. அதை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தையை பேசிட்டு, ஏன்னா நான் கூட இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மன உளைச்சலுங்கிறது அதுவே ஒரு பெரிய வியாதி. அதனால் வந்து மைண்டு வந்து எப்படி வேணாலும் மாறும், சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு உயிர் போனதுக்கு உண்டான பலியை வந்து நான் ஏற்றுக்கிறதுக்கு விரும்பலை. காரணம் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். ஒரு கணவனை இழந்ததுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது அதை காப்பாற்றிக்கிறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுன்னு தான் என் விருப்பம். அதனால் அண்ணன் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வேன்னு சொல்லி நீங்கள் முதல் நினைக்கணும். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து சுகையிலுங்கிறவரை கூட வந்து பேசலை, இல்லை சுகையில் சுமியும் போடுறது நாடகம், அவன் வந்து சும்மா வந்து கூட இருந்துக்கிட்டே இல்லாத மாதிரி நடிக்கிறான், அப்போ இப்போதைக்கு 4 பேர்கிட்ட பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக பிரிஞ்சா மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்களையே ஏமாற்றிக்கிறாங்க. அவங்க என்னைய முட்டாளாக்கலை, என் தங்கச்சிகளை முட்டாளாக்கலை, அவங்க தலையில் அவங்களே மண்ணெல்லி போட்டுக்கிறாங்க. நான் பல தடவை அவங்களுக்கு படித்து சொல்லியிருக்கேன். சுமிங்கிறவங்களுக்கு, என் மனைவிக்கு, வேணாப்பா இந்த சுகையிலுங்கிறவன் உன் வாழ்க்கையில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்த எல்லா உறவுகளும் உன்னை விட்டு பிரிஞ்சாங்க. அப்படி இருந்தும் இந்த அண்ணன் மேலே வச்சிருக்கிற அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நம்ம அண்ணின்னு சொல்லி எல்லா பேரும் நிறையா உனக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் அதையும் நீ உதாசீனப்படுத்திட்டு எப்போ பார்த்தாலும் சுகையிலுங்கிட்டே கிடந்த அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா ஒதுங்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்னமோ கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இப்போ எல்லாரும் ஒதுங்கினதுக்கப்புறம் நீ பழையபடி இப்போ என்னைய கூப்பிடுற. இப்போ நேற்று கூட நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு வருத்தமோ எனக்கு ஒரு இதுவுமே கிடையாது. நேற்றுலேருந்து தான் சுமிக்கு என் மேலே பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நேற்று உண்மையிலே சொல்கிறேன், 7 மணி நிலை முடிஞ்சதுக்கப்புறம் சுமி என்கிட்ட அரை மணி நேரம் பேசினாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு வந்து தனிமையில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, எனக்கு வீடை மாற்றி கொடுங்க, எனக்கு வந்து இந்த இடமே பிடிக்கல, சுடுகாட்டுக்கிட்ட தினம் பக்கத்தில் வந்து 3 பூனம் 4 பூனம் எரியுது, அந்த வாசனையை பிடிச்சி எனக்கு ஒரு மாதிரி மைண்டு பூரா மாறுது, மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு தேவை எனக்கு வீடு, 2வது ஒய்ஃபை கனெக்ஷனு, 3வது நீங்கள் அப்பப்போ வந்து நான் 1000 தான் உங்களை வந்து திட்டியிருக்கலாம், பேசியிருக்கலாம். நான் சும்மா அவனை உட்காந்துக்கிட்டு உங்களை என் பக்கம் கொண்டு வர்றதுக்காக தான் நான் சுகையில் புச்சி குட்டியா ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லி உங்களை வெறுப்பேற்றினேன். ஆனால் இப்போ வந்து நான் யோசிக்கிறேன், இதனால் வந்து உங்களையும் இழந்து என் சகோதர சகோதரி சொந்தங்களையும் உறவுகளையும் இழக்கிற சூழ்நிலையில் நான் நிற்கிறேன். இழந்துட்டேன், முக்கால்வாசி இல்லை 90% நான் இழந்துட்டேன். இன்னும் 10% இருக்குது, அதுவுமே நீங்கள் வச்சுருக்கிற அந்த பாசத்துக்காக தான். நேற்று கூட அந்த லைவில் சொல்லியிருப்பாங்க போல், என்னால் வந்து தனிமையில் இருக்க முடியல, எனக்கு எதேதோ செஞ்சுக்கிறணும்னு தோணுது, ஆனால் என் மகனுடைய கல்யாணம் இருக்குது, அச்சுவோட கல்யாணம் வரைக்குமாவது நான் உயிரோடு இருக்கணும், அதுக்காகவாவது நான் வாழ்ந்தாகணும், அதனால தான் எல்லா எண்ணத்தையும் நான் ஒத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்று லைவில் ஏதோ சொன்னாங்க போல். எனக்கு சில பேர் கட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அண்ணே சுமி அண்ணி பாவம்ண்ணே, அக்கா பாவம்ண்ணே, போய் என்ன ஏதுன்னு பாருங்கண்ணே, அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு இங்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, திருச்செந்தூர் போவீங்க,
கடலில் விளையாடுவீங்க, சாமி கும்பிடுவீங்க, அவனுக்கு கேக்கு வெட்டுவீங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு பார்க்க பார்க்க அவங்களுடைய அந்த தனிமையை ரொம்ப உணர ஆரம்பித்து ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் ஆயிடுவாங்கண்ணே. கொஞ்சம் என்னான்னு சொல்லி போய் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்கண்ணே அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டீங்க. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் உங்கள் விருப்பத்துக்கு இணங்கவும் இது தவிர்த்து என் குடும்பம் என்னுடைய வம்சத்தையும் வாரிசையும் காப்பாற்றிக்கிட்டு வர்ற ஒரு வீட்டில் உள்ளவங்க என்னுடைய வீட்டுக்கு வந்து அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ நான் தான் இல்லை ஒரு ஊதாரித்தனமாக போயிட்டேன், ஏதோ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வெளியே போயிட்டேன், அதுக்காக குடும்பத்தை இன்னமும் விடாமல் கட்டி காப்பாற்றிக்கிட்டு என் வம்சத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் தேவையில்லாமல் அவங்கள மேலும் மேலும் சூர்யா கூட சேர்ந்துக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தேன்னா அது நல்லா இருக்காது. நான் வெறுப்பேற்றலை, அவங்க அதை வந்து அப்படி நினப்பாங்க. நான் போய் வீடியோ போடுவேன், இந்த இன்ஸ்டாகிராமில் முந்தா நாள் கூட ஒரு 2-3 வீடியோ போட்டேன், அதை பார்த்துட்டு போய் அதை போய் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்காங்க. இன்னும் அது கூட கூறுகட்டத்தனமாக. இதனால் என்ன இருக்குது, அதை இது ரீல்ஸு, அது வந்து நாங்கள் நடிக்கிறோம், அது இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே நாங்கள் 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சம் கொலாவரங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதனால் நான் போய் ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசிவிட்டு நல்லது பொழுது வாங்கி கொடுத்துட்டு என் பேரனையும் பார்த்துட்டு முடிஞ்சால் அவங்க கூடவே இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா கூட வரலான்னு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கேக்கு விட்டதுக்கு வரலாங்கிறது ஒரு பிளானு. இல்லைன்னா அதுக்குள்ளே இந்த வீடியோவை பார்த்துட்டு இவ ஒரு பக்கம் பொங்குவா. இப்போ அடுத்த கட்ட நான் என்னதான் பண்ணுறேன்னு எனக்கு புரியலை. இப்போ அடுத்து வந்து இந்த வீடியோ பார்ப்பா சூர்யா, பார்த்துட்டு அப்படியா சரி அப்போ திருச்செந்தூர் ப்ரோக்ராமு கேன்சலு, நீ போய் உன் வீட்டோடையே இருந்துக்க, கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்படணும் சூர்யாவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த நேரம் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்னையும் நீ யோசிக்கணும், என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும். எனக்கு அவங்கள விட்டால் வேறு யாரும் கிடையாது, உன்னைய விட்டால் யாரும் கிடையாத மாதிரி என்னுடைய கடைசி காலத்துக்கு அவங்க தேவை. இப்போ என் குடும்பத்தை இப்போ கரண்ட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. என்னதான் வந்து எனக்கு மருமகளுக்கு 1க்கு 2 மருமக ஒரு மருமக வந்துட்டாங்க, இன்னொரு மருமக வர போகிறாங்க. அப்படி இருந்தும் என் குடும்பத்தை இப்போதைக்கு கட்டி காப்பாற்றுறது சுமி தான். நீங்களே பாருங்கள், எங்கேயாவது சுமி போகுதா? அதிகபட்சம் போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். ஒன்று சூர்யாவை என்னையும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண, இல்லையா வீடு உண்டா ஸ்டேஷன் உண்டா வீடு, எங்கேயாவது வெளியே போகிறாங்களா? இல்லை ஒரு முந்தி இருந்த கடைசி அவங்க பார்த்த படம் என்ன, கூலி படம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிருக்காங்களா? கிடையாது. சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு போவாங்க, சரி கொஞ்சம் நேரம் போய் அவங்கள மனசுக்கு ரிலாக்ஸுக்காக அவங்க அந்த என் மச்சான் கூடயும் என் தங்கச்சி கூடயும் பேசிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னு போகிறாங்க. மற்றபடி எங்கேயுமே வீட்டை விட்டோ இல்லை வேறு எங்கேயோ போய் அவங்க போயும் பார்த்ததில்ல. அதே மாதிரி ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு நல்லது கெட்டது, இப்போ நாங்களாவது 4 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், எத்தனையோ இடத்துக்கு, கணக்கம்பட்டியிலேருந்து பிள்ளையார்பட்டியிலேருந்து ஊட்டியிலேருந்து கொடைக்கானல்லேருந்து மூணாறு ஏற்காடு எல்லா ஊருக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் சுமி எங்கேயாவது போகுதா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுதா? இல்லை வேறு ஏதாவது யாராவது ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டு போகுதா? எதுவுமே கிடையாது. வீடு 24 மணி நேரமும் அந்த வீடே கதின்னு சொல்லி கட்டி அழுகுது. அப்போ அவங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் ஆகாதா? எங்கேயாவது 4 இடத்துக்கு இப்போ நான் எப்போ போனது, குடும்பத்தோட குற்றாலத்துக்கு போய் இப்போ 5 மாதம் ஆச்சு, இப்போ வரைக்கும் போகலை. என் மகனும் எங்கேயாவது கூப்பிட்டு போவான்னு பார்த்தா அவனும் அந்த அன்னைக்கு போன தடவை மூணாறு போயிட்டு வந்தாங்க, ஒரு நாள் ட்ரிப்பு, அவ்வளோதான். அந்த ஒரு நாள் சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அவன் ஒரு டிப்ரெஷனுக்காக கூப்பிட்டு போகிறேன், சரி அம்மா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது, அப்பாவும் கூட இல்லைன்னு சொல்லி ஒரு டிப்ரெஷனுக்காக கூப்பிட்டு போகிறேன். மற்றபடி இது வரைக்கும் அவங்க எங்கே போயிருக்காங்க? இல்லை நான் தான் கூப்பிட்டு போக முடியுமா? இல்லை வந்து எனக்கு அந்த வாய்ப்பை வந்து சூர்யா கொடுப்பாளா? நீ அப்படி நான் போயிட்டேன்னு வைங்க, அதை வச்சு 1 மாதத்துக்கு சண்டை போடுவாள், அப்போ பல பிரச்சனைகளை உருவாக்குவாள். அதனால் நானும் கூப்பிட்டு போக முடியாத சூழ்நிலை. நான் எப்படி பாருங்களேன், என் குடும்பம் இருந்தும் அது கூட போய் அதை வந்து ஒரு சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத ஒரு ஆளாகவும் நான் இருக்கேன். 2வது அப்படி போனாலும் எனக்கு எங்கள் வீட்டில் சும்மா விட மாட்டான். ஆனால் இவளுக்கு உண்டான தேவைகளை பூரா நான் நிறைவேற்றிக்கிட்டே தான் இருக்கேன். அது உங்களுக்கே கண்கூட தெரியும். இதில் விட்டு கொடுத்து போக வேண்டியது கண்டிப்பான முறையில் சூர்யா தான். எனக்கும் என் குடும்பத்து மேலே பாசம் அக்கறை எல்லாமே இருக்குது. நான் டெய்லி கூட போய் என் குடும்பத்து கூட 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பேசி என் பேரன் கூட விளாண்டுட்டு அவனை போய் பார்க்க, என் குடும்பத்தை சுமியை பார்க்க, அவங்களுக்கு என்ன தேவைகளை வாங்கி கொடுக்க, அது இல்லாமல் நான் போய் நகை வாங்கி கொடுத்தேன். எதை என் காசு போட்டேனோ போடலையே அது 2வது விஷயம். சரி இவ கழுத்தில் நகையாக வாங்கி கோர்க்குறாளே, அப்படிங்கும்போது நம்ம பொண்டாட்டி அதை பார்த்துட்டு ஏக்கம் வந்துருமே, தவிப்பு வந்துருமேங்கிறதுக்காகத்தான் போய் ஒரு நகையை பார்த்து செலெக்ஷன் பண்ணி அதையும் இன்றைக்கி கழுத்தில் ஒரு பொருளாக போட்டான்ல. யாரோ என் தங்கச்சிங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, இருந்தாலும் அதில் நான் போய் அந்த முயற்சி எடுக்க போய் தானே அதுவும் இன்றைக்கி உன் கழுத்தில் கிடக்கு. எப்போவுமே சொல்கிறேன் சுமி, உனக்கு ஒரே ஒரு விஷயம், நன்றி மறக்காத, ஒருத்தவங்க செஞ்சவங்கள மறக்காத. போன வாரம் வரைக்கும் மரியான்னு சொல்லி அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேற்று முந்தானாலும் அந்த நகையை போடும்போது நாத்தனாருங்கன்னு மாற்றிட்டேன். அவங்க பேரை சொல்கிறதுல உனக்கு என்ன குறை? ஏன் மெர்சிமான்னு உருகுனேன், இப்போ மெர்சிமாவையும் பகைச்சிக்கிட்டேன்,
எல்லாரையுமே இப்படி வந்து பகைச்சிக்கிட்டேன்னா யாராவது ஒருத்தவங்களையாவது ஒரு ஆதரவுக்காக வச்சுக்க. அவங்க யாருக்காக உனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? இந்த அண்ணனுக்காக, என் மேலே வச்ச பாசம், என் குடும்பம். சரி, இவர் தான் இந்த பக்கம் போயிட்டாரு, அவங்க ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் உங்ககிட்ட உனக்கு 4 நல்ல வார்த்தை சொல்கிறாங்க, உனக்கு அறிவுரை தான் சொல்கிறாங்க. என் தங்கச்சி மரியா பிள்ளை மெர்சி பிள்ளையெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நல்ல அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு எதுக்காக? தேவையில்லாமல் இந்த சுகையிலுங்கிற சூழ்ச்சி வலையில் போய் விழுந்துடாதம்மா. அவன் ஆள் சரியில்லாதவனாக இருக்கான், நாளைக்கு உன்னை ஏமாத்திடுவாம்மா. உனக்கு நாளைக்கு என்னைக்குனாலும் அண்ணன் வந்துடுவாருமா, அவர் உனக்காக நீ காத்துக்கிட்டுருமா, இவ்வளோ தூரம் காத்துக்கிட்டு இருந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அட்வைஸு இந்த சுகைலுங்கிறவன் உன்னை வந்து தூண்டி விட்டு உன்னை கெடுக்கிறான். நல்லா பார்த்துக்க. அவனால தான் உன் வாழ்க்கை இவ்வளோ சீரழிஞ்சு, என்னால் கிடையாது. என் வாழ்க்கை வந்து உன் சீரழிஞ்ச வாழ்க்கையை நான் வந்து சீர்தூக்கி நிறுத்தி தான் பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் உனக்கு நல்லது செய்யணும், உனக்கு நகை வாங்கி தரணும், உனக்கு வீட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும், உனக்கு நல்லபடியாக உனக்கு கறிமீன் வாங்கி கொடுத்து நல்லபடியாக அவனை பார்த்துக்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன். என்றைக்கு இருந்தாலும் நான் உன் கனவன் தான். அந்த ஆதாரத்தையும் அந்த இதையும் அழிக்க முடியாது யாராலும். எங்கே போனாலும் சிக்காவோட மனைவின்னு தான் உன்னைய சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் சூர்யாவை வந்து கூத்தியா வப்பாட்டிங்கிற பேர் தான் அவளுக்கு. மனைவிங்கிற ஸ்தானம் உனக்கு தான். அதை நீ புரிஞ்சுக்கிறணும். என்னைக்கு இருந்தாலும் நம்ம புருஷன் நம்மளை தேடி வருவாருங்கிற நம்பிக்கை வேணும். 4 பேர் உனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களா, மரியாப்பிள்ளை பண்ணுதா, மெர்சிமா பண்ணுறாங்களா, நல்லதுக்குன்னு எடுத்துக்க. அவங்க என்ன உனக்கு என்ன கெடுதல் பண்ணவா போகிறாங்க? இல்லைன்னா உன் கள்ளக்காதலுக்கு என்ன ஆதரவாக கொடுக்க முடியும்? அவங்க இருக்க ஸ்டேட்டஸுக்கும் தகுதிக்கும் உனக்கு நல்ல புத்திமதி தான் சொல்லுவாங்க. அதை நீ பயன்படுத்திக்கிறணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி எடுத்தெறிஞ்சு போனேன்னா இப்படித்தான் நீ நடுத்தருவில் நிற்கணும். நல்லவங்களை என்றைக்குமே பகைச்சிக்கிறாத. தாராளமாக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, நான் பண்ணது தப்பு தான், மெர்சிமா இனிமேல் உங்கள் பேச்சை கேட்குறேன். இந்த ஒருத்தனால நீ எல்லா நட்பையும் நீ இழந்துக்கிற. இவங்க மாத்திரம் இல்லை, உனக்கு கமெண்ட் போடுறவங்க நட்பை நீ இழக்கிற. கமெண்ட் முந்திலாம் உனக்கு எவ்வளோ நல்ல கமெண்ட் வரும். இப்போ எல்லா பேருமே உன்னை எதுக்கு ஜட்டி கிளவி, காம கிளவி, அந்த கிளவி, இந்த கிளவிங்கிறாங்க. எதுக்காக? காரணம் நீயா வந்து ஏற்படுத்திக்கிட்டது. இந்த கம்யூனிட்டி போஸ்ட் போடுறத முதல்ல நிப்பாட்டு. யாராவது ஒரு பேடு கமெண்ட் போட்டால் போதும், உடனே அவங்க பேரை மென்ஷன் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட், உடனே கம்யூனிட்டி போஸ்ட். டீயை குடிச்சிட்டு கடையை கூட சாத்திட்டு போகலை, அதுக்குள்ளே பேனர் வச்ச கதையை ஒருத்தன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே கம்யூனிட்டி போஸ்ட். இதை நிப்பாட்டு. கம்யூனிட்டி போஸ்ட்டே போடாத. வாழ்க்கையில் வந்து அப்படியாப்பா, சரிப்பா, என்னையும் தான் 1000 பேர் 1000 கேள்வி கேட்குறேன், எவனுக்காவது நான் பதில் சொல்கிறேனா? இல்லை அவனை திட்டுறேனா? திட்டுனாலுமே அவனே திருப்பி வந்து என்கிட்ட, மாமா மன்னிச்சுக்க மாமா, நான் பேசுனது தப்பு தான் அப்படிங்கிற. அடுத்த நிமிஷம் நான் அவனை மன்னிச்சிடுறேன், நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இதுதான் பழக்கம். இப்படி நீ பேசி பழகினா தான் ஆட்களை சேர்க்க முடியும், 4 சொந்தங்களை உறவுகளை நீ சம்பாதிக்க முடியும். அதை விட்டுவிட்டு எல்லாரையுமே எடுத்தறிகிறது. ஒரு நபருக்காக, ஒரு காவாலி பயலுக்காக, ஒரு கருங்காலி பயலுக்காக, ஒரு கருவா பயலுக்காக நீ எதுக்கு எல்லா பேர்த்தையும் வந்து இப்படி நீ கலட்டி விடுற? உனக்குன்னு சொல்லி ஒரு 4 பேர் வேணாமா? உன் குடும்பமும் உன் கூட இல்லை, நானும் உன் கூட இல்லை. குடும்பம் பிரிஞ்சு செதறி கிடக்கும்போது 4 பேர் நல்லவங்க வர்றாங்கன்னா அவங்கள வந்து நாகரீகமாக அவங்கள்ட்ட பேசி, அவங்களுக்கு நாசுக்கா அவங்களுக்கு நீ வந்து, உனக்கு இந்த வாழ்க்கை ஏமா அண்ணன் இல்லை, நான் என்னம்மா பண்ணுவேன், ஏன் நானே விளைவிக்கிறேம்மா, கொஞ்சம் பொறுமான்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். இல்லையா, உங்கள் பேச்சை கேட்குறேம்மா, இவன் பழக்க வழக்கமே வேணாம்மா அப்படின்னு சொல்லி ஒதுங்கணும். நல்லா பாரு, உனக்கு யாருனால இவ்வளோ துன்பம் துயரம், எதுக்கு நீ இவ்வளோ கண்ணீர் விடுற? ஒருத்த நட்புனால ஒரு 1000 நட்புகளை நீ பகைக்கிற. இதுல இருந்து நீ மாறணும். நீ திருந்தினா உனக்கு உண்மையிலே சொல்றேன், உன்கிட்ட உன்னை விட்டு போனவங்கலாம் திருப்பி உன்கிட்ட வருவாங்க. அதை நீ பாரு. ஒருத்தருக்காக உலகத்தை பகைக்கிற, அதுல இருந்து மாற்றத்தை கொண்டு வா. இப்ப நீ அழுதவொன்னா உனக்காக நான் கண் கலங்குறேன், உனக்காக நான் வர்றேன்னு சொல்லி இந்தா இப்போ ஃபோன் பேசினேன், இந்த நான் கிளம்பிட்டேன். நான் எதையாவது யோசிச்சேனா? என் சுற்றத்தை யோசிச்சேனா, இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்கள யோசிச்சேனா, சூர்யாவை யோசிச்சேனா? யாரையுமே யோசிக்கல. என் முடிவு தான். கண்டிப்பாக ஒருத்தவங்க அழுகிறாங்கன்னா நாளைக்கு அவங்க ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்தால் அதுக்கப்புறம் நான் தான் அதனால் பாதிப்படையணும். என் பிள்ளைங்க தான் அனாதையாக நிற்கும். என் பேர பையலுக்கு ஒரு அத்தமாக கிடைக்காம போயிடும். அவனுக்கு ஏதோ இருக்கு, நீ இருக்க போய் சோறு ஊட்டி பால் ஊட்டி பெற்ற தாய் கொடுக்காத அன்பை நீ கொடுத்து வளர்க்குற. அதனால தான் என்ன தான் இன்னொரு தாய் வந்தாலும் உன் ரத்தங்கிறது வந்து எப்போ வரும்? உன் மகன் பிள்ளை, உன் பேரன் எனக்கு எப்படி துடிக்குதோ அதை விட பல மடங்கு உனக்கு துடிக்கும். அப்படி இருக்கும்போது நீ இல்லாட்டினா அவனுடைய தவிப்பு எப்படி இருக்கும்? நம்ம அத்தம்மா இருந்தாங்க, இவ்வளோ நாள் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, என்ன இருந்தாலும் உன்னைய மாதிரி வருமா? நீ இன்னும் ஒரு தாய் மாதிரி. நீ வந்து உன் அந்தஸ்து எப்படின்னா, ஒரு பையனுக்கு அந்த பேரனுக்கு நீ இன்னும் ஒரு தாய். அவன் உன்னையே தான் அம்மா அம்மாங்கிறான். இப்போ வந்த பொண்ணை கூட அம்மான்னு அவன் சொல்கிறத விட ஓ மேலே தான் அதிக பாசம் வச்சு அம்மா அம்மா அம்மான்னு உன்னையே தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்தால் அதோடைய பாதிப்பு யாருக்கு? நம்ம குடும்பத்துக்கு, அந்த பேரனுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு.
நாளைக்கு அச்சுவோட திருமணம் இருக்குது, 2 பேரும் நின்று ஜாம்னு அவனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், பத்திரிக்கை வைக்கிறதுக்கு 2 பேரும் தம்பதியாக போகணும், 4 இடத்துக்கு போய் நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தான் கலந்துக்கிறணும். நாளையும் யோசனை பண்ணு, இந்த முடிவுக்கெல்லாம் நீ போக மாட்டேன். இன்னைக்கு நீ காலைல பேசுனதை கேட்டதுலேருந்து எனக்கு மனசு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. என்னைக்குனாலும் வந்துடுவேன், கூடிய சீக்கிரமே வர்றேன், கவலைப்படாமல் இரு. ரைட்டா? யாம் இருக்க பயமேன், இந்த சிக்கா இருக்க பயமேன். ஓகே, பாய்.